சற்று முன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த கார்த்திக் சிதம்பரம் அதிர்ச்சியில் ராகுல் காந்தி. வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம். மீண்டும் பரபரப்பு. அமலாக்கத்துறையில் ஆஜரான கார்த்திக் சிதம்பரம். பரபரப்பு விசாரணை. எந்த வழக்கு தெரியுமா? தமிழகத்தின் சிவகங்கை தொகுதியின் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் மீண்டும் இன்று அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜரானார். அமலாக்கத்துறையினர் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராக இருப்பவர் ப. சிதம்பரம் தற்போது ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். இவரது மகன் கார்த்திக் சிதம்பரம். இவர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி எம்பியாக இருக்கிறார். இந்நிலையில்தான் கார்த்தி சிதம்பரம் மீதான பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்தது. அதாவது, முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார். அப்போது மத்திய உள்துறை அமைச்சராக ப. சிதம்பரம் செயல்பட்டார். இந்த வேளையில் சீன நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு விசா பெற்றுக் கொடுத்த விவகாரத்தில் பண மோசடி செய்ததாக ப. சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம் மீது புகார் எழுந்தது. அதாவது, வேதாந்தா குழுமம் சார்பில்